பாருப்பா, காலம் போயிட்டு இருக்கு, காலம் போயிட்டு இருக்கு. ஆவியானவர் கடைசியில 7 சபைகளுக்கு மனம் திரும்பு அப்படிங்கிறார். அவன் பிலதெல்பியா சபையை தவிர மனம் திரும்பு, மனம் திரும்பு. காரணம், அவர் நீதி சரி கட்டுதலை தொடங்குறது எங்க இருந்து தெரியுமா? அவருடைய வீட்டில இருந்து. நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து நமக்கு தெரியும். அவன் மனம் வருந்தினான், அவன் ரொம்ப உடைஞ்சான். ஆனா மனம் திரும்பல. அவன் மனம் திரும்பி இருந்தால், மனம் திரும்புதலுக்கும் மனம் வருந்துதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவன் மனம் திரும்பி இருந்தா இவன் இயேசுவின் இடத்துல வந்திருக்க வேண்டும். இவன் மனம் வருந்தி திருப்பியும் யார் அவனை இடற பண்ணாங்களோ அதே கூட்டத்துல தான் போய் நிக்கிறான். அங்க போய் ஃபீல் பண்ணான். அவன் ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், அவன் எங்க ஓடி இருக்கணும். ஆனா அவன் எங்க ஓடுறான் தெரியுமா? அதே வேத பாரகர், அதே பிரதான ஆசாரியன்ட்ட போய் அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றான். அவங்க சொல்றாங்க, அது ஓம் பாடு, எங்க வேலை ஒன்ன விழத்தல்றது, அது எங்களுக்கு முடிஞ்சு. அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய காரியத்தை நினைச்சு மனம் வருந்துகிறோம். ஆனா அந்த மனம் வருந்தும் நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்துல திரும்பிட்டோம்னா நாம் ரட்சிக்கப்படுவோமே, நாம் காக்கப்படுவோமே. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் சென்றது, நாமோ